ஒரு நகரத்தில் அன்றைய இரவில் கடுமையான பனிப்பொழிவு இருந்தது. அந்த பனி இரவில் தனது வீட்டின் முன்பாக ஏழை ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்டார் செல்வந்தர் ஒருவர். எப்படியும் அந்த மனிதனுக்கு 70 வயதை தாண்டி இருக்கும். அவருக்கு அருகில் சென்ற அந்த செல்வந்தர், வெளியே மிகவும் குளிராக இருக்கிறது, உங்களிடம் சூடான ஆடைகள் எதுவும் இல்லையா, உங்களுக்கு குளிரவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், என்னிடம் அப்படிப்பட்ட ஆடைகள் எதுவும் இல்லை, ஆனால் நான் இப்போது அதற்கு என்னை பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்றார். உடனே அந்த செல்வந்தர், நான் வரும் மட்டும் காத்திருங்கள், நான் உங்களுக்கு ஆடை ஒன்றை தருகிறேன் என்றார். அந்த ஏழை மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக காத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த செல்வந்தரோ தன்னுடைய வேலைகளால் ஏழை மனிதனை மறந்து விட்டார். காலையில் அவர் அந்த ஏழை மனிதனை நினைவு கொண்டார். உடனடியாக வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஆனால் அந்த முதியவரோ குளிரால் இறந்து கிடந்தார். அந்த மனிதனின் கையில், எனக்கு சூடான உடைகள் இல்லாத போது நான் குளிருக்கு போராட முடிந்தது, ஆனால் நீங்கள் எனக்கு உதவ வாக்குறுதி அளிக்கும் போது நான் உங்கள் வாக்குறுதிக்கு அடிமையாகி நான் குளிருக்கு எதிராக இருக்கும் திறனை இழந்து விட்டேன் என்று எழுதப்பட்ட ஒரு காகிதம் இருந்தது. வாக்குறுதி அளிக்கும் முன் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. எனவே நாம் நம் வாழ்வில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்போம்.